ஆப்கி அதாலத்துல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. டைட்லர் சார், இம்ப்ரெஷன் இதுதான். நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க எனக்கு எதிராக எந்த கேஸும் வரல, எந்த சாட்சிகளும் வரலன்னு. ஆனா மக்கள் மனசுல இருக்கிற இம்ப்ரெஷன் இதுதான். உங்களுக்கு எதிராக எந்த சாட்சிகளும் வராததுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் உங்களை பவர்ஃபுல் நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதனால தான் எந்த சாட்சிகளும் வரல. விஷயம் என்னன்னா, 84 கலவரங்களுக்கு அப்புறம் 11 கமிஷன் வச்சாங்க. அதுல 7 காங்கிரஸ் டைம்ல, 4 பிஜேபி டைம்ல இதை அத்வானி நடத்தினாரு. அப்ப விஷயம் என்னன்னா, 10,000 அஃபிடவிட்டை வச்சு ஃபைல் பண்ணாங்க. யாருமே ஜெகதீஷ் டைட்லருக்கு எதிராக அஃபிடவிட் போடல. அப்ப நான் மந்திரி இல்ல, அப்ப பிஜேபி அரசாங்கம் நடந்துச்சு. அப்ப ஏன் யாரும் அஃபிடவிட் போடல? 22 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நானாவதி கமிஷன் நடந்தது. எங்க அரசாங்கம் தான் அதை கமிட் பண்ணாங்க. அப்புறம் 2 அஃபிடவிட் வந்துச்சு. ஒரு அஃபிடவிட்ல என்ன சொல்றாங்கன்னா, சர்தார் சுரேந்தர் சிங் நான் 9 மணிக்கு டைட்லர் சார குருத்வார்ல ஃபுல் வங்கேஷ்ல சர்தார்களை அடிக்க சொன்னாரு எங்க அம்மா இறந்ததுக்காக. அப்புறம் இதை வேணா பாருங்க, இது தூர்தர்ஷனோட வீடியோ. இதுல 7:30 மணிக்கு நான் அதே நாள் நான் ராஜீவ்காந்தி கூட, பெரிய பெரிய லீடர்ஸ் கூட, இந்திரா காந்தி இரங்கல் இடத்துல 3:30 மணி வரைக்கும் நான் அங்க இருந்தேன். ஆனா அவர் 9:30 மணிக்கு என்ன பார்த்தேன்னு சொல்றாரு. யார கொடுங்க, ஒருவேளை இதுல ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மக்கள். ஆமா, இது கண்டிப்பா தூர்தர்ஷனோட வீடியோ தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மூலமா என்ன நிரூபணம் ஆகும்னா, காலையில 7:30 மணில இருந்து நீங்க மிஸ்ஸஸ் காந்தியோட டெட் பாடி பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க, வேற எங்கேயும் போல. கண்டிப்பா உண்மையை சொல்ல போனா நான் அங்கதான் இருந்தேன். நான் உங்ககிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் தாராளமா. இது மக்களுக்கான முதல் எவிடன்ஸ் உங்களை பத்தி நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். தவன் சார் கூட இருந்தாரு, முகமது யூனிஸ் சார் கூட இருந்தாரு, அமிதாப் பச்சன் கூட இருந்தாரு. அப்புறம் மத்த லீடர்ஸ் எல்லாம் கூட அங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் அத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஆனா யாருமே வாய் திறந்து சொல்லலையா ஜெகதீஷ் டைட்லர் அங்கதான் இருந்தாரு? எல்லாரும் சொன்னாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அந்த பிலிம்குள்ளார என்னென்ன இருக்கோ சிபிஐ ஒவ்வொரு எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. சிபிஐ 1300 எவிடன்ஸ் கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கனவுல கூட அந்த மாதிரி போய் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விசாரணை நடந்திருக்கு. நான் ஒருத்தரை வாங்க முடியும், 2 பேரை வாங்க முடியும். 1300 விட்னஸை வாங்க முடியுமா? அதுவும் சர்தார் விட்னஸை வாங்க முடியுமா? அவங்க காங்கிரஸ் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. என்ன ஒருத்தராவது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னவங்க இருக்காங்களா? என் மேல பழி சுமத்துனவர் கூட அவரு என்ன பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னாரு. நான் அந்த வக்கீல் பேரை சொல்ல விரும்பல. அவர் தான் இந்த ஃபுல் கேமையும் ஆடி இருக்காரு. நீங்க போய் சுந்தர் சிங்கோட ஃபுல் இன்டர்வியூவையும் நீங்க பாருங்க. அது முழுக்க 25 நிமிஷம் வீடியோ. அதுல 2 வக்கீலோட பேரை சொல்லியிருக்காரு. கேம் அவரோடது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுல சாட்சி சொன்ன ஒரு பொய் சொல்லியிருக்காருன்னு. ஆனா இவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் அஃபிடவிட் கொடுத்தேன், என்ன பயமுறுத்தி இந்த அஃபிடவிட்டியே மாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இன்னொரு அஃபிடவிட், அதாவது சிடி. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உருது தெரியாது, ஹிந்தி தெரியாது. நான் குரும்கிக்கு நானே போய் அதை நானாவதிக்கு கொடுத்துட்டு வந்தேன். பேப்பர் கூட நானே தான் வாங்கினேன். அப்புறம் நான் ஜெகதீஷ் டைட்டில பார்க்கவே இல்லை. இவரை நான் இப்ப ப்ரெஷர் பண்ணி நானாவதிக்கு அனுப்ப முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது அவரு. இதுலயும் அதை பத்தி சொல்லியிருக்காரு. என்னை எழுத வச்சவங்க பேரை கூட சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இவரு செய்யறதால அடிப்பட்டதுனால எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும்னு. இதையும் நீங்க கண்டிப்பா போட்டு காட்டுறேன். ஆனா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன பயமுறுத்தினதுனால நான் டெல்லியில இருந்து பஞ்சாபுக்கு ஓடி போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் டைட்லர் ஆளுங்க என்ன சேஸ் பண்ணாங்கன்னு. அப்புறம் அவரோட அப்பாவும் இருந்தாரு. என்கிட்ட இன்னொரு பிலிம் இருக்கு. அவங்க அப்பாவும் சொன்னாரு, அவங்க சகோதரரும் சொன்னாரு, நாங்க என் மகன் கூட குருத்வார்ல இருந்தோம். அவங்க மகன் பொய் சொல்றாருன்னு கூட சொன்னாங்க. சரி, இப்ப நான் ஒவ்வொன்னா இந்த எவிடன்ஸ் மக்களுக்கு. முதல்ல இந்த சுந்தர் சிங், அவர்தான் ஃபர்ஸ்ட் முதல் ஆளு. இதுல சுந்தர் சிங் டேப்பும் இருக்கும், சுந்தர் சிங் ஃபாதரோட டேப்பும் இருக்கும். அப்புறம் சுந்தர் சிங் பிரதர் தான் இருக்கு. என்னால ஷூரா சொல்ல முடியும், ஆப்கி அதாலத்துக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடோட எந்த அக்யூஸும் வந்ததில்ல. நான் ரொம்ப அழுத்து போயிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா, என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில டெல்லிக்காரவங்களுக்கு நல்லா தெரியும்,
இன்னைக்கு காலையில ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை கூட்டிட்டு போய் பொய் சொல்ல வச்சு எத்தனை நாள் சாப்பாடு போட முடியும்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது மொத்த விஷயத்தையும் கேலி பண்ற மாதிரி. ஒரு சில சமயம் எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன டார்கெட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. உண்மையான கல்பிட் யார் அது தெரியாத வரைக்கும் மக்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன், ஐ கேன் கிவ் யூ 14 FIR. அதுல RSS பிஜேபி லீடர்ஸோட பேர் இருந்துச்சு. யாருமே இதை ஆனா கண்டுக்கல. அரசாங்கம் உங்களது தானே. உங்க அரசாங்கம் 5 வருஷம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 வருஷமா நீங்க தான் இருந்தீங்க. நான் சொல்ல வர்றது ஆனாலும் என்னன்னா, 84க்கு அப்புறம் 5 அரசாங்கம் வந்திருக்கு. ஆல்ரெடி டார்கெட் இட்ஸ் மீ பிகாஸ் பிஜேபிக்கு அக்காலிஸோட உதவி வேணும். எப்ப எலெக்ஷன் வந்தாலும் சரி. அப்ப காங்கிரஸ் அரசாங்கத்துல பிஜேபி காரங்களை ஏன் பிடிக்கல? எனக்கே இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரியல. ஒய் நாட்? நான் இன்னைக்கும் சொல்லுவேன், யார் இந்த காரியத்தை செஞ்சாங்களோ 84 என்ன சின்ன விஷயமா? ரொம்ப தப்பான விஷயம். அவங்கள தூக்கல ஏத்தணும். ஆனா இன்னசென்ட்டால நிக்க வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா, சர்தார் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா, தைரியம் இருந்தா என்னுடைய கான்ஸ்டன்சில வந்து தோக்கடிச்சு காட்டட்டும். ஒரு சர்தார் கூட இப்படி வந்து சொன்னதில்ல. கண்ட பார்ட்டிஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சிக் ஃபேமிலிஸ்ல எப்படி ஜெயிச்சு வரேன், சிக் ஃபேமிலிஸ் என்னை எப்படி குருத்வாருக்கு கூப்பிடுறாங்க, நான் எப்படி அவங்க சுகதுக்கத்துல கலந்துக்கிறேன், அதை பார்க்கணும்ல. இப்பயும் பாருங்க, என்னோட வீட்ல எது நடந்தாலும் அவங்க குடும்பத்திலேருந்து 6 பேராவது வருவாங்க. நான் மீடியா கிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். உலகம் முழுக்க காட்டிட்டீங்க. அவங்க 2 மணி நேரம் ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. சீக்கியர்கள் க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு விஷயத்த கூட காட்டல. 2 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க, எதையும் காட்டல. என்ன பப்ளிக்ல அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அடி வாங்குறத காட்டக்கூடாதுன்னு அவங்க செய்யல. பொய் சொன்னாங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் நான் தயாரா இருக்கேன். யாராவது வந்து இப்படி சொன்னாங்கன்னா, நாங்க ஜெகதீஷ் டைட்லர் அங்க பார்த்தோன்னு சொன்னா, அப்ப நான் எங்க இருந்தேன்னு ப்ரூஃப காட்டுறேன். நல்லா பேசினவங்க கூட பொய் சொன்னதா சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு நான் வரவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க. அப்ப சிபிஐ கிளீன் ஷீட் கொடுத்ததுனால ஏதாவது நஷ்டமா? அப்ப இதோட அர்த்தம், சிபிஐ எப்பயாவது கிளீன் ஷீட் கொடுத்தா அவங்கள குற்றவாளியா நினைக்கணும். இந்த நாட்டோட நிறுவனத்தை அழிச்சிடணும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இது கண்டிப்பா எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம்தான். கடவுள் இந்த மாதிரி யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுதே. ஒரு ஜெனரேஷன்ல யார் எதையுமே பார்க்கலையோ அவங்களால என்ன சொல்ல முடியும்? என் மக கூட என்கிட்ட சொல்றா, அப்பா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இப்படி என் மகளே என்கிட்ட கேட்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மத்தவங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்புறம் அந்த டாம்ஸ், அகாலிஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்குன்னா அவங்க கிரந்த் சாஹிப்பா படிப்பாங்க. நாங்க எந்த அளவுக்கு கிரந்த் சாஹிப்கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்போமோ, அந்த ஆளுங்க கிரந்த் சாஹிப்பை தொடர்ந்து படிப்பாங்க. அவங்க பொய் சொல்லும்போது இந்த காலிப்பு கிரந்த் சாஹை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதை வச்சு பொய் சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நான் இங்க வர்றப்போ ப்ரூஃப் கூட தான் வந்திருக்கேன். இப்ப கூட சொல்றேன், பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட சொல்லுங்க, பாத்தல் கிட்ட சொல்லுங்க, அவங்க மகன் கிட்ட சொல்லுங்க, குருத்வாரா பிரபந்த் கமிட்டி கிட்ட சொல்லுங்க. டைட்லர் சாருக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கொண்டு வர முடியுமா? யாரும் கொண்டு வர முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன். பேரை கெடுத்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா என்னுடைய பார்ட்டியை கூட எம்பாரஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க கொடுத்த ஆதாரத்தை நாம பார்க்கலாம். சுரேந்தர் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னு நாம பார்ப்போம். அவர் எப்படி பொய் சொல்றாருங்கிற ஆதாரத்தை ஜெகதீஷ் டைட்லர் கொண்டு வந்திருக்காரு, அதை பார்ப்போம். जिस वक्त भारतीय जनता पार्टी का राज आया तो मैं उस वक्त ये कहा भी जिन्हों के नुकसान हुए ने, सट्टां लगियां ने, उन्होंने मुआवजा मिलेगा। तो मैं वो मुआवजा लैण वास्ते जिहड़े कि वकील सन उन्होंने नाल गल की। उन्होंने जो मजबूर बनाया वो अंग्रेजी च बनाया तो मेथों उहदे ते साइन करा। तो दूसरा, जो मैंने पता लगा कि वो श्री जगदीश टैटलर के खिलाफ लिखा, तो मैं दोबारा एफिडेविट दे के अपना स्पष्टीकरण दे दिता कि मैं जगदीश जी को नहीं देखा। இந்த சுரேந்தர் சிங் முதல்ல ஒன்று சொல்லியிருக்காரு, அப்புறமா பேச்சை மாத்திட்டாரு. அப்புறம் நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இவருடைய ஃபாதர், அவரும் இவரு பொய் சொன்னதா சொல்லியிருக்காரு. அவர் இவருக்கு துணையா இருந்திருக்காரு. அவர் தம்பி கூட துணையா இருந்திருக்காரு. நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். இவருடைய ஃபாதர் அப்புறம் அவரோட பிரதர் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க சொன்னது இந்த வீடியோல இருக்குன்னு சொல்றாரு. आपने कभी जगदीश टाइटलर को दंगों के बीच में या लोगों के साथ देखा आपने? कोई उनका मतलब कि आपको किसी लोगों की आगे उनका वहाँ उनको हाजिरी थी उनकी उसमें, या उन्होंने लोगों को उकसाया उसके लिए? ना जी, कितने दूर दूर तक भी दिखाई नहीं।
सुरिंदर सिंह जो आपके बेटे हैं, जो वहाँ के ग्रंथी थे, वो बार बार एक बयान दे रहे हैं कि मैंने वहाँ पे जगदीश टाइटलर को दंगा लोगों को उकसाते हुए देखा, जो लोग दंगा कर रहे थे। तो इस बात में कितनी सच्चाई है? इसमें वो 100% झूठ बोल रहा। दंगे के समय आपने जगदीश टाइटलर जी को या किसी और को वहाँ दंगों को भड़काते हुए या लोगों को भड़काते हुए देखा? नहीं, बिल्कुल नहीं देखा। 84 के दंगों के बारे में कभी सीबीआई ने आपसे कोई जानकारी प्राप्त करने की कोशिश की या आपने उनको देने की कोई कोशिश की? नहीं, सीबीआई को ਅਸੀਂ ਆਪ ਜਾ ਕੇ ਉੱਥੇ ਬਿਆਨ ਦੇ ਕੇ ਆਏ ਆ ਜੀ। ਅਸੀਂ ਕੁਲਮੰਗਲ ਗੁਰਦੁਆਰੇ ਹੀ ਜਿੱਥੇ ਦੱਸਿਆ ਜਾ ਰਿਹਾ ਕਿ 3 ਕਤਲ ਹੋਏ ਆ, ਉੱਥੇ ਅਸੀਂ ਪੂਰਾ ਦਿਨ ਔਰ ਰਾਤ ਦੇ 11 ਵਜੇ ਤੱਕ ਉੱਥੇ ਅਸੀਂ ਕਿਸੇ ਜਗਦੀਸ਼ ਟਾਈਟਲਰ ਨੂੰ ਜਾਂ ਕਿਸੇ ਹੋਰ ਨੇਤਾ ਨੂੰ ਵੀ ਕੋਈ ਦੰਗੇ ਭੜਕਾਉਂਦਿਆਂ ਨਹੀਂ ਨਾ ਦੇਖਿਆ। ரெண்டாவது நீங்க சொன்னது ஜஸ்பீர் ஜஸ்பீர். ஆமா, ஜஸ்பீர். ஜஸ்பீர் ஜஸ்பீர் என்ன சொன்னாருன்னா, 3ஆம் தேதி யோசிச்சு பாருங்க, 3ஆம் தேதி 35 கிலோமீட்டர் தூரம் வந்து ராத்திரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் சுஜா சங் வீட்ல இருந்தேன். ஆர்மி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் ஆர்டி கேட்டேன். அதாவது 3ஆம் தேதி கர்ஃபியூ, ஜனங்க ஒருத்தரையுமே அங்க காணோம். அவரு சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் சொல்றாரு கிரவுட்ல மினிஸ்டர் வந்தாருன்னு. நான் ஒரு ஆர்டினரி எம்பி, நான் ஃபியட்ல வந்தேன். மினிஸ்டர் வந்து இறங்குனாரு, அவரை சுத்தி போலீஸ் நின்னாங்க. அவர் வந்து கிரவுடு கிட்டலாம் சொன்னாரு, இந்த ஏரியால சீக்கியர்கள் அதிகமா இல்ல, நான் சீக்கியர்களை கொல்லலன்னா நான் மினிஸ்டர் கிட்ட எப்படி பொசிஷனை உயர்த்தி சொல்ல முடியும்? நியூஸ் பேப்பர்ல வந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 2000ல கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் டைட்லர் இப்படி சொன்னாரு, நான் பகத் ஏரியால என்னாச்சுன்னு பாருங்க, என் ஏரியால எதுவும் நடக்கல, என் லீடர் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா அவர் சுச்சத் சிங் வீட்ல இருந்தாரு. ஆனா சுச்சத் சிங் இவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அவருடைய வாக்குமூலத்தையும் கொண்டு வந்திருக்கேன். சரி, இப்ப சுச்சத் சிங் அவரை பத்தி என்ன சொல்லிருக்காருங்கிறத இப்ப பாப்போம். कोई जसवीर को मैं नहीं जानता, ना देखा ही ना, मतलब उन्होंने आप कभी उनसे नहीं मिले? कभी भी नहीं। कभी वो किसी तरह की कोई चर्चा उनकी ना कोई किसी बिल्कुल कभी नहीं हुई। तो जसवीर सिंह जी का कहना है कि वो 84 के दंगों के बाद आपके यहाँ आए, ठहरे। वो इस बात में कितनी सच्चाई है? और ये बिल्कुल झूठा और फरेबी इंसान है। बल्कि ये जब अखबारों में आया तब मैंने गुरचरण बब्बर से पूछा, मैं ये लफ्ज़ मेरे थे, मैं ये कुत्ता कौन है जब ऐसे भौंकता रहा, लफ्ज़ मेरे ये थे कि नहीं ये जमुना पार का रहने वाला। मैं उसने मेरा नाम क्यों लिया जब मैं उसे जानता नहीं, पता नहीं, मेरे घर आया नहीं, क्यों ये पेपरों में आ गया? இந்த பேசிஸ்ல தான் சிபிஐ என்கொயரி பண்ணிருக்கேன். ஹோம் மினிஸ்டர் என்கொயரி பண்ணாங்க. அப்புறம் சிபிஐ என்ன பண்ண முடியும்? சாதாரண மனுஷங்க கிட்ட கேளுங்க, ஜட்ஜு கிட்ட கேளுங்க. இவ்வளவு வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறம், இது பொய்யின் நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எனக்கு கிளீன் ஷீட் கொடுக்கறாங்க. இருந்தாலும் கத்துறாங்க, ஏன் இப்படி? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, ஆனா அந்த சந்தேகம் கூட இல்ல. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். 82, 84 வயசு ஆகியும் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட சீக்கிரமா அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினது நல்லதுன்னு சொன்னேன். அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் தான் சொல்றீங்கன்னு. கேன் யூ இமேஜின் ரஜித் சார், அவங்க எனக்கு எந்த அளவுக்கு துக்கம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? அதாவது 25 இயர்ஸ் எல்லாரும் என்னை விடாம பின்தொடர்த்தினாங்க, அதுவும் எந்த காரணமும் இல்லாம. உங்க துக்கத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நாட்டு மக்களும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படித்தான் நினைப்பாங்கன்னு நம்புறேன். மீடியா கூட எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணாங்க. மீடியால என்ன படு கேவலமா டேமேஜ் பண்ணாங்க. ஒருவேளை லைப்ல இருந்தா அந்த நேரத்துல அவங்க கிட்ட 100 கோடி வாங்கியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 100 கோடி. எவ்வளவு பொய்னா அவ்வளவு பொய்யா சொல்லியிருக்காங்க. லைஃப்ல என் வாழ்க்கையில நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல மனிதாபிமானம் இந்த அளவுக்கு சரிஞ்சு போகும்னு. அவங்க பொய்ய நல்லா பெருசாக்கிட்டாங்க. இது இந்தியா, இது ஒரு ஜனநாயக நாடு, ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச். இதுக்குள்ளறைய பொய் இருந்தா அப்புறம் மக்களோட நம்பிக்கை போயிடும். ஏஜென்சியை நம்ப மாட்டாங்க, மக்களை கூட நம்ப மாட்டாங்க. சொல்லப்போனா மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. கவர்மெண்ட்டை பிடிக்கும், கிரிமினலை பிடிக்கும். ஆனா இப்ப மீடியா எனக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. நான் இவங்க கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன், ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா யாருமே கேட்கல. நான் ப்ரூஃபை கொண்டு போய் மீடியா கிட்ட கையில கொடுத்தேன், யாரும் கேட்கவே இல்லை. எல்லாரும் பேப்பர்ஸ் வச்சிருந்தாங்க, என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எத்தனை போய் சொன்னாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு பப்ளிக்கோட பார்வையில நான் எந்த அளவுக்கு சரிஞ்சிட்டேன்னா, இப்ப அந்த அளவுக்கு கீழே வந்தது எனக்கு அசிங்கம். லுக் அட் த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த குருத்வாரா கமிட்டி பீப்புள்.
எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே. அந்த லேடிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க பசங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுங்களுக்கு யாராவது வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்களா, வீடு வாங்கி கொடுத்தாங்களா? ஆனா நான் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், ஃபேமிலியை காப்பாத்திருக்கேன், அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், சாப்பாடு கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன். நான் நந்தா சார் இப்போ உயிரோட இல்ல, எஸ்கார்டோட முதலாளி, அப்புறம் அப்பல்லோ கம்பெனியோட குரூப். நான் அவங்க கிட்ட 7-8 லட்சத்துக்கு செக் வாங்கி குருத்வாரால கொடுத்தேன், கோவில சரி பண்றதுக்கு, பர்னிச்சர் சரி பண்றதுக்கு. அவங்க எத்தனை தடவை என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட யாரு சண்டை போடுறாங்களோ அவங்க கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்கன்னு. நான் இதே குருத்வாரா மக்களுக்கு தான் 7 லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண சொன்னேன். ஒவ்வொரு குருத்வாராவையும் நான் சரி பண்ண வச்சேன். எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன். என்னோட கான்ஸ்டன்சில ஒரு குருவோட வீடுன்னு அப்படி இருக்கக்கூடாது. இந்த மக்கள் சர்தார்களையும் காளிங்களையும் பார்த்து கேட்டாங்க, கடவுளே இது நிஜமா உண்மைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், கடவுள் உன்னை கண்டிப்பா தண்டிப்பாருன்னு சொல்லி எல்லாரையும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க ஜெகதீஷ் டைட்லர் நாடகம் ஆடுறாருன்னு. என்னோட இதயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னை அவங்க முழுசா அழிச்சிட்டாங்க, என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. என் குடும்பம் ஒன்றும் சோத்துக்க வழி இல்லாத குடும்பம்லாம் இல்லை, எல்லாரும் நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோட வீடு கர்சன் ரோட்ல ஏர் இண்டியா பில்டிங் இருக்கிற ரோட்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் ஒரு அட்வைசரா இருந்திருக்கேன், ஒரு நல்ல வெல் நோன் பர்சனாலிட்டி. நாங்கள் கெர்னாட் பிளேஸுக்கெல்லாம் போவோம், நாங்கள் ஷாப்பிங் பண்ண பக்கின்க்கு போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நான் பண்ணுவேனா? நான் சிக் ஃபேமிலியை சேர்ந்தவன், குருவை வணங்குறவன், ஏழைங்களுக்கு உதவி செய்யறவன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு 15-16 பசங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான பெண்களை எல்லாம் கூட படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மாசம் விதவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ கூட பண்ணேன். கடந்த 35 வருஷமா விதவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நிறுத்தவே இல்லை. அவங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? எங்களால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துருதுன்னு சொன்னால் மீடியா சைடு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, தண்டனை கிடைச்சே தீரும்.